டாக்ஸிக் பெர்சன்ஸ் எல்லாருமே வந்து எல்லா நேரத்துலயும் டாக்ஸிசிட்டிய காட்டிட்டே இருக்க மாட்டாங்க. தே வில் பி கிவிங் யூ லவ் பாம்பிங். எடுத்த உடனே அப்படியே அன்ப கொட்டி தீர்த்து, "நீ தான் உலகம். உன்ன விட்டா எதுவுமே இல்ல." அப்படின்ற மாரி எல்லா விதத்துலயும் கூட நிப்பாங்க. அப்போ ஒரு விமனா ஒரு மென் கிட்ட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது அதான். ஜெனரலா விமன் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, லவ், கேர், அஃபெக்ஷன், வார்ம்த், என் கூட எப்பயுமே என் கஷ்டத்துல கூட இருக்கணுங்கிறது ஒரு எல்லா விமனுக்கும் ஒரு ஓரமா இருக்கிற ஆசை தான். லைஃப் பார்ட்னர் இப்படி இருக்கணும். அது அதிகமா கிடைக்கும்போது அவங்க அதுக்குள்ள விழுறாங்க. ஓகேயா? அப்போ விழுந்த உடனே என்ன ஆகுதுன்னா, அகைன் அதே மாரி தான். அந்த இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி அங்க வேலை செய்யாது. ஜாலியா வந்து அந்த எமோஷன்ஸ் ம். கூட என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. லேட்டர் ஆன் அதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆயிட்டு, அங்க தான் இப்ப என்ன ஆகும்னா, அந்த டாக்ஸிக்கா இருக்கிற பார்ட்னர் அது மென்னாவும் இருக்கலாம், விமனாவும் இருக்கலாம். இந்த இடத்துல நம்ம மென் மட்டுமே டாக்ஸிக்ன்னு நம்ம சொல்லவே முடியாது. பிகாஸ் விமனுமே அந்த டாக்ஸிக்கான ட்ரைட்ஸ் எல்லாம் கொட்ட தான் கீதா செய்வாங்க. மாரி ஆட்களும் இருக்கதான் செய்றாங்க. அதெல்லாம் இருக்கதான் செய்றாங்க. அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பிகாஸ் நெறைய மென் கிளையண்ட்ஸுமே வந்து என்னோட பார்ட்னர் இப்படி இருக்காங்க, என் ஒய்ஃப் இப்படி பண்றாங்க, என்னால சுத்தமா முடியல, என்னால வந்து ஃப்ரீயா ஒர்க் கூட பண்ண முடியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் நெறைய ரீசென்ட்டா வருது. மென் தான் நெறைய கவுன்சிலிங் செஷன்ஸ் இப்போ ரீசென்ட்டா வராங்க.